என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? விழாவை சிறப்பித்து தந்த சகோதரி நந்தினி அவர்களுக்கு பெருமாள் ராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வருகின்ற அனைத்து சங்க நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். தொடர்ந்து வரவேற்புரை வழங்குவதற்காக ராஜ நடிகர் திண்டுக்கல் ஜி வி செங்குட்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செட்டிநாடு காவல் நிலையம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழா சிறப்பாக நடக்க ஆதரவு தந்த தேத்தாம்பட்டி கிராமத்தார்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓரம் அடிக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளி போதீங்க, பின்னாடி தம்பி செங்குட்டூர் அவர்களை நான் கூப்பிடுறேன், வா உடனே வா. நம்ம நண்பருக்கு விழாப்பா, நம்ம நடத்துற விழா. இதுல என்ன கூடுதல் குறைகள் இருக்கலாம், வா உடனே மேடைக்கு வரணும்னு நான் போடு கேட்டுக்கிறேன். உன் சார்பா இப்ப நான் முதல்ல சின்ன வரவேற்பு நான் சொல்லிடுறேன், நீ பெரிய வரவேற்பு பின்னாடி சொல்லு. விழாவிற்கு வந்திருக்கிற அனைவரையும் சிறப்பு விருந்தினர்கள், அனைத்து சங்க நிர்வாகிகள், தேத்தாம்பட்டி ஊரார்கள், ரசிக பெருமக்கள், அவங்க அறிஞருடைய அழைப்பையும் நம்முடைய பெருமாள் ராஜ் புலனர் குழுமத்து நண்பர்களுடைய அழைப்பினையும் ஏற்று இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தோழர்கள், எங்களுக்கு தக்க நேரத்தில் இங்கே பாதுகாப்பு தந்ததோடு அனுமதியும் தந்து சிறப்பித்த செட்டிநாடு காவல் நிலையத்திற்கும் வருகை அவர்கள் அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய தம்பி தான் செங்குட்டுவேன், நீங்க விழாவை தொடர்ந்து நடத்தலாம், அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நடத்துங்க. வந்துருவார், வேலைக்கு வருவார். இது என்னுடைய அன்பு கட்டளை. ஒரு அன்பான வேண்டுகோள் அவர் தொடர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்பொழுது நிறைய பேர் அவருக்கு நம்ம கௌரவிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க சிறப்பு விருந்தினர்களை பேச சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இந்த சிறப்பு விருந்தினர் அண்ணன் மட்டும் சிறப்பா பேசுவாரு, மற்ற எல்லோரும் எனக்கு தெரியும் சிறப்பு விருந்தினர்கள், திருக்குறளை மதிப்பவர்கள், திருவள்ளுவரை போற்றுபவர்கள், திருவள்ளுவரை போல சுருக்கமாக சொல்லி விரிவாக அவரும் புரிந்து கொள்வார்கள், நீங்களும் புரிய வைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது நம்முடைய பெருமாள் ராஜ் புலனர் குழுமத்தினர் அன்பு தம்பி அன்பு அவர்கள் ஒருவராக அழைப்பார்கள். முதலில் பேசுபவர்கள் நீங்களே பேசுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இப்பொழுது விடைபெறுகிறேன். அதற்கடுத்து அவர் ஒரு நாள் எல்லா சார்பாகவும் விரிவாக பேசட்டும். ஏனென்றால் ஒரே ஒரு செய்தி அவரை பத்தி சொன்னாரு. நம்முடைய மரியாதைக்குரிய இன்றைய விழா நாயகன் ஹரிகரன் அவர்களை யூடியூப்ல பார்த்துட்டு அவரை இவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன், அவர் பெரிய ஆளு, திரைப்படத்தை தெரியும், அவரு பேர் தான் தம்பி ராமையா, நம்ம எல்லாருக்கும் அண்ணன் ஐயா ராமையா. அவர் ஒரு கலைஞரை பார்த்துவிட்டு அவருடைய தொலைபேசி எண் எங்கே இருக்கிறது என்று தேடி பிடித்து அவர் கேட்டு, அறிஞர் யாரு, அவர் தொலைபேசி என்னன்னு கேட்டு பிடித்து அவரை இங்கே வந்திருக்கிறார் என்றால் இது ஒன்றே நம்முடைய அறிஞர்களுக்கு, நம்முடைய பெருமாள் ராஜ் புலனர் குடும்பத்தினருக்கு இது பெரிய வெற்றி என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம், செங்குட்டு வந்துருவாரு, பேசுவாரு. இப்பொழுது நீங்கள் துவக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இந்த மாபெரும் பாராட்டு விழாவிற்கு அண்ணன் ஆர் பி ஹரிகரன் அவர்களை வாழ்த்தி பேச முதலாவதாக திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் சாய் சிதம்பரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். விழா நாயகன் திரு ஹரிகரன் அவர்களே, இந்த பாராட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர்
அண்ணன் தம்பிராமையா அவர்களே மற்றும் பெருமாள் ராஜ் வாட்ஸ்அப் குரூப் உறுப்பினர்களே, நாடக கலையின் மீது ஆர்வம் கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் காரைக்குடி இசை நாடகத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓராண்டு காலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கலைத்துறையில் 40 ஆண்டு காலம் என்பது அவருடைய திறமைக்கு அது ஒன்றே சான்று. அவர் நல்ல நடிகர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனையே மிக்கவர். கஜா புயலின் சீற்றத்தின் காரணமாக மக்கள் பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே அவர் பல ஊர்களிலே பல இசை நாடக கலைஞர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நிதி திரட்டி அவர்களுக்கு நிறைய நல்ல, அதாவது மொடக்குறிச்சி போன்ற ஊர்களிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நானும் போயிருந்தேன். ஒரு 1500 2000 தென்னை மரத்துக்கு மேலே நாங்கள் அங்கேருந்து கொடுத்துருந்தோம். எல்லாமே இந்த இசை நாடக கலைஞர்களுடைய அவர்கள் எவ்வளவு ஒரு துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுடைய துன்பத்தில் அவர்கள் பங்கு பெற்றார்கள் என்பது நான் அதை நேரடியாக பார்த்தேன். அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஹரிஹரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து ஆர்பி ஹரிஹரன் அவர்களை வாழ்த்த திண்டுக்கல்லிலிருந்து வருகை தரக்கூடிய அண்ணன் அப்துல் ஜிவாஜி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் முதல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 தலைப்பில் பேசிட்டு நான் விடைபெறேன். ஒன்று ஹலோ சங்கீத, ஒன்று என்னுடைய முதல் காதல், அப்புறம் ஒரு பெருமை சேர்க்காது 2. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விண்ணப்பம். தம்பிராமையா ஜீவா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரணும். இப்போ என்எஸ் கோகோ ஆசிய நடிகர்களில் அஷ்டமா சித்தர்கள் எவ்வளவு அருள் பெற்றிருந்தாலும் ஆசியம் என்பது அமையவில்லை. ஆசியம் ஒரு மனிதனுக்கு பிறரை சிரிக்க வைக்கும் உன்னதமான ஒரு தத்துவம் ஒருவனுக்கு இருப்பானாயில் அவன் இறைவனால் படைக்கப்பட்டான். ஆக என்எஸ் கோகோலேருந்து வருவோம். எனக்கு தெரிஞ்சது என்எஸ் கோகோ, சொக்கலிங்க அண்ணன், அதுக்கப்புறம் திருப்பத்தூர் ஐயா, அவங்க பொன்னமராவதி ஆறுமுகம் ஐயா, அவங்க இடுப்பில் வச்சுருப்பாங்க. அப்படியே வாங்க, ஹரிஹரன், ரவிகாந்த், என்எஸ் தங்கவேல் அவர்கள், பிரசாத் ராஜேந்திரன் அவர்கள், இப்படி ஒவ்வொருக்கென்று ஒரு தனி பாணியை வைத்திருக்கிறார். அப்படி வரும்பொழுது இவங்கெல்லாம் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற கலையில தன்னை மறந்து, தன் உடலையும் மறந்து, உயிரையும் மறந்து மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால பட்டமாக பறந்தார்கள், மேலே பறந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ என்எஸ் கோகோல இருந்து இப்போ பிடிக்கிறது என்னன்னா கயிறு ஒன்று தான். அந்த பிடி யார்கிட்ட இருக்குன்னா ஹரிஹரன் இருக்கு. ஒரே உணர்வு தான் அவங்களுக்கெல்லாம். இதில் பேதம் பிரிப்பது என்பது ரொம்ப சிரமம். ஹரிஹரனுக்கு பாராட்டு விழா நடத்துவதை போல அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா நடத்தி விட்டீர்கள். அவர்கள் விட்ட வேர்வைக்கும் நடத்தி விட்டீர்கள். ஜீவரத்தனம் அவங்க பாடகி, ஏன்னா அவர் வள்ளி வேஷம் போடுறார், அவங்கள சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து நிறைய ராச நடிகைகள் ஒவ்வொருத்தராக சொல்லணும். அவங்க ஹரிஹரனோட அம்மா கூட ராச நடிகை என்று கேள்விப்பட்டேன். இப்போ முதல்ல ஒரு குழந்தை உருவாகுது, அது உயிர்ப்பிக்குது, அதுக்கு பேர் நாம பாருங்க, ஹரி அப்படிங்கிற ஒரு பேர். அதுக்கே அவங்களுக்கு ஹரிஜி பாதத்தை அவர்கள் வணங்க வேண்டும். அப்புறம் விடுறாரு பாருங்க, நீயே முட்டி மோதி வா,
ஒரு முறை நான் பேசி கொண்டிருக்கிறப்ப அவர் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு வந்து ராச நடிகர் வேஷம் போட்டால் தான் பிடிக்கும்னே. அவர் வந்து எப்படின்னா பேக் டு 40 இயர்ஸ் போயிடுவோம். தாளம் போட்டாச்சு, சீன் கட்டியாச்சு, ஆல்ரவுண்ட் வந்து உட்காந்தாச்சு, ஹார்மோனியம் உட்காந்தாச்சு, மிருதங்கமும் இவர் வாசிக்கிற மாதிரி என்னால் வாசிக்க முடியாது, இருந்தாலும் அதையும் கற்றுக்கொண்டு விட்டார். அதனால் இப்போ ஒரு வள்ளி வேஷம் இருக்கிறாருன்னா அது வந்து தெய்வ சங்கல்பம் தான். இதில் வந்து என்னுடைய முதல் காதலை சொல்லணுங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் ஆகலை எனக்கு. அப்போது மதகுப்பட்டி ஊர் நாமனூர் இதில் ஒரு கோயில். அந்த கோயிலில் வந்து எங்கள் பெரியோர்கள் எல்லாம் மின் அலங்காரங்கள் வந்து டொனேஷனை வந்து கும்பாபிஷேகத்துக்கு லைட்டு இதெல்லாம் எலக்ட்ரிக்கல்ஸ் தான் போடுவாங்க. அப்போ ஒரு நாடகம் என்னை கூப்பிட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருந்தவனை போட்டு எங்கள் பெரியப்பா மேலே வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். நான் வாசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு இனிய கானம் கேட்டது. ஒரு அழகி தோன்றினார் வந்து அப்படியே வந்து பாடிட்டு சுதி சுத்தமாக பாடுறாள்ல, அப்போ நோக்கம்லாம் அங்கே தானே போகும். அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து என் கன்னத்தில் முத்தம் விட்டுட்டு அவர் மறைந்து விட்டார். இங்கே எச்சி வலியுது. நான் உடம்பெல்லாம் விடவெடுத்து போய் நான் போய் ஒரு கீழே இறங்கி போய் கேட்குறேன். அந்த பாடி அடுத்த நாடகத்துக்கு போயிட்டாங்கங்க. அவங்க தேடிக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு இப்போ வந்து வள்ளி வேஷம் போட போகுதுன்னு. அதனால் சரி இப்படியே போட்டோம், இதோட நான் முடிச்சுக்கிறேன்னா. அதனால் என்னுடைய முதல் காலையும் சொல்லியாச்சு. என்னுடைய முதல் விண்ணப்பம் நான் ஆதியில் சொல்கிறதெல்லாம், தங்கவேலன் ஆகட்டும், ரவிகாந்தன் ஆகட்டும் சினிமாவில் சாதிக்கவில்லை, முடியவில்லை. அது என்ன காரணம்னு தெரியல. அதனால் அறிக்கிட்டே அர்த்தம் சொல்கிறேன்னா, தயவு செய்து தம்பி ராமாயணத்தை விண்ணப்பத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். பிக் பாஸ்ட்டை கொண்டு போய் விட்டுருங்க. அவர் உலகமெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கும். கொரோனா வேலையில் முன்னெல்லாம் என்ன ஹலோன்னா அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு எதிர்முறையில் கேட்கும். இப்போ ஹலோ அப்படின்னா நம்மளும் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு, அவங்களும் அமைதியாக இருக்க வேண்டியது. இப்போ பேச முடியல. அதனால் வந்து இப்போ எல்லாரும் சிரித்தாக வேண்டிய கட்டம். அதனால் இந்த விண்ணப்பத்தை சொல்லிடுறேன். பிக் பாஸில் பொறுப்பை ஒப்பிச்சிருக்கேன். சொல்லிட்டு இந்த புத்தகத்தை தங்கள் கையால் அவருக்கு தர வேண்டும். இதை வாங்கி 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க முடியல. இந்த விழாவுக்காக இந்த புக்கு காத்துக்கிட்டு எப்போ வந்து சேரணும்னு பாருங்க. அப்ப வந்து விழா எடுத்தவங்க உண்மையிலே நல்ல எண்ணத்துல தான் எடுத்திருக்காங்க. அமைதி அமைதி கட்சியோ அரசியலோ அல்ல, இது தனிப்பட்ட மனித கதை. இது ஒவ்வொரு வரியாக படியுங்கள் அறிகிறேன் அவர்களே. இதுல ஒரே ஒரு அவர்கள் சாதித்ததையும் இப்போ வந்து தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் நான் சகநடிகருக்கும் சொல்லிக்கிறேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா டிவிஜிஎம் அண்ணா ஒரு தனி பாணி, விநாயகமூர்த்தி ஒரு தனி பாணி. இவர்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கரூரில் கருணாநிதி, எங்கள் ஊரில் ஆர்எம்எஸ் மணின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களெல்லாம் கேட்டு தான் வாசிக்கிட்டு இருக்கேன். இவருடைய வாழ்க்கையை ஒரு அனுபூதியில் அருணகிரிநாதர்ல அடங்கிடும். உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீயலை எல்லாம் அற என்னை நீ இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று. அது என்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த புகழை அடைவதற்கு அவர் வந்து சிரமப்படுவதை அவர் மனசு வந்து இன்பமாக ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார், யோகமாக எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றார். அதுல சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் போகலாம், நடிகர்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யறாங்க, அது வேற. ஆனா மேடைக்கு அவர் சத்தியமாக இருக்கு. மால்வரில் ஒருத்தர் பேர் சொல்லிருக்கார், பக்தியால் பாடமாட்டேன் பரமயோகி அப்படின்னு. பக்தியால் கூட நான் பாட மாட்டேன், அப்புறம் எப்படி பாடுறது? சத்தியமாக தான் பாடணும். அப்போ சத்தியமாக ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றார். என்னுடைய நீண்ட நாள் காதலி என்று சொல்லப்பட்டு அனைவர்களுடைய பொற்பாதங்களை மதுரையிலிருந்து வந்திருக்கார். பிரசாத் ராஜேந்திரன் அவர் சீனியர், அவருக்கு இன்னொரு பாணி வைத்திருக்கிறார்.
அனைவரினுடைய பொற்பாதங்களிலும் வணங்கி கொண்டு நான் என் இருக்கை அங்கே இருக்கிறது. எப்போ ஹரிஹரனுக்கு பொன்னாடை போட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்களோ வந்து போர்த்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆசீர்வாதத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்க நாடக ஆர்வலர் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியம் அவர்களை அண்ணனை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மறைந்த மாவீதி கோவலன் நாடகப்போல் கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமியின் மகன் அவர்கள் காரைக்குடி இசை நாடகத்தின் புரவலர் கட்சியின் பணியின் காரணமாக தேர்தல் காரணமாக வர இயலவில்லை. அவர் சார்பாக வாழ்த்தி பொன்னாடை ஹரிஹரன் அவர்களுக்கு போர்த்தி மகிழ்கின்றோம். டாடி எப்போ டாடி போட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த எடுப்போம் டாடி இன்னொரு இது இருக்கா இல்லை நீ இப்போ அம்மாட்டு போனப்போ அம்மா ஃபோன் பண்ணி போயிருக்கோம். ரவிகாந்த்னு ஒருத்தர் கலைமாமன் சென்னையில் சரத்குமார் மதுரை பிரசாத் ராஜேந்திரன் அவர்கள் இங்கு ஹரிஹரன் அண்ணனை பாராட்டி பொன்னாடை அணிவிக்கிறார். தொடர்ந்து விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்புரை மற்றும் வாழ்த்துறை வழங்க ராஜ நடிகர் செங்குட்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இருக்கக்கூடிய அண்ணன் டிவி ஜெயம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடைக்கு வருகை என்று அண்ணனை வாழ்த்தி பேசுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் கலைஞனுக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறது ரொம்பவும் சிறப்பு. அதில் முந்திக் கொண்டவர்கள் அருமை தம்பி பெருமாள் ராஜ் அவருடைய ரசிகர்கள். இதில் கலந்து கொண்ட அத்தனை பெரியவர்களும் வாழ்த்துறை வழங்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் ஹரிஹரன் அவர்களை வாழ்த்தி வரவேற்று சீரும் சிறப்போடு வாழ ஆசீர்வாதம் செய்யும்படி கேட்டுக்கொண்டு எனது சார்பிலே அவருக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணே ஓகே சார் இங்கே பாருங்க போடுங்க. ரைட். இல்லை இல்லை ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. போட்டா கட்டினதுலேருந்து தொடர்ந்து புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க தலைவர் அண்ணன் இசையரசன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வருகிறதில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எமக்கு இந்த கலையுலகத்தை ஒரு நயா பைசா கூட இல்லாமல் கற்றுத்தந்த எனது நாடக தந்தை எனது குருநாதர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஹரிஹரன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த அன்பு காணிக்கை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ரவி 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 நடுறோம். அண்ணா இங்க பாருங்க.
ஸ்டூடெண்ட். எல்லோருக்கும் பேசுகிறவங்கலாம் அவருக்கு வாத்தியார். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எல்லா புகழையும் சங்கரதாசனுடைய அருளோடு இந்த விழாவிலே கதாநாயகனாக வீட்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி ஹரிஹரன். ஒரு நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாடகத்தை எழுதி அதை கலைவாண அரங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார்கள். அந்த நாடகத்தை சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த நாடகத்தில் நடித்திருந்தார்கள். அந்த நாடகம் முடிந்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவரிடத்திலே பல கலைஞர்கள்லாம் இந்த நாடகம் எப்படி இருந்தது என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள், சொல்லர்களாம், நாடகம் சிறப்பாக இருந்தது, ஆனால் அது காமெடி இல்லாத ஒரு நாடகம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு பெரிய கலையாக இருந்தாலும் அந்த கலையில் காமெடி இருக்கிறது. அந்த வகையில் ஒரு சிரிப்பு நடிகர் நாடகத்திலே கதாநாயகனை விட ஒரு நாடகத்தில் சிறந்த கலைஞர் சிரிப்பு நடிகர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே என் அருமை தம்பி ஹரிஹரன் அவர்கள் எந்த பாத்திரம் கொடுத்தாலும் சரி, அது ராஜபாட்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்ரீபாட்டாக நடிக்கிறாரு, நாரதராக இருந்தாலும் சரி, பவளக்குடி நாடகத்தில் அர்ஜுனன், சத்யவான் சகோதரத்தில் யமதர்மன், நாடகத்திலே டான்சர், இப்படி அனைத்து வேஷங்களையும் தாங்கி அந்த நாடகத்தை சிறப்பூட்டிய அருமை தம்பி ஹரிஹரன் அவர்களுக்கு எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கெல்லாம் வணக்கத்தை கூறி இந்த விழா நடத்தக்கூடிய தம்பி, அதாவது பெருமாள்ராஜ் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்து, ஒரு கலைஞனை ஒரு கலைஞன் பாராட்டணும், அது ரசிகர்கள் அப்புறம்தான். அதுபோல எங்கள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு கொண்டாடி என்னுடைய சார்பாக முதல்ல போது தம்பி செங்குட்டன் வாங்க. தம்பி செங்குட்டன் வாங்க. செங்குட்டன் வராரா? எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக தம்பி ஹரிஹரன் அவர்களுக்கு அதை வழங்கினேன். வாங்க செயலாளர் வாங்க. சுப்பிரமணியன், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர். வாங்க ஹரிஹரன். அப்படி அண்ணா இங்க பாருங்க. அங்க பாருங்க. எங்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கலை நன்மணி, துணை செயலாளர் கலை நன்மணி ஆர்.கே. மூர்த்தி அவர்கள் பொன்னாடை பற்றி. அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க. கேமரா பாருங்க. இவ்வளவு சிறப்பிற்கும் காரணம் அருமை தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நான் கொண்டாடினேன். தனக்கு கிடைத்த பெருமையை போல் மற்ற கலைஞர்களும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த விழா நடத்தக்கூடிய எனது அருமை தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக எங்கள் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ராஜ நடிகர் சீனிவாசன் அவர்கள், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் கொண்டாடி வருகிறார். அண்ணா இங்க பாருங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
தம்பி ஹரிஹரனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, வாழ்த்து படிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். தவத்திரு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகளின் கலைப்படைப்பில் நிகரற்ற கலைஞனாக திகழும் திருவாளர் ஆர்.பி. ஹரிஹரன் அவர்களுக்கு தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் கண்ணந்தங்குடி அருள்மிகு மலேரியம்மன் அருளடியார்களால் முத்தமிழ் கலையரசு என்ற விருதை வழங்கி பாராட்டுகிறோம். வாழ்த்துகளுடன் தஞ்சாவூர் வாழ் கண்ணந்தங்குடி மக்கள் முன்னேற்ற சங்கம் தஞ்சாவூர். வணக்கம். கொஞ்சம் கீழே இறக்கி இங்க பாருங்க, கேமரா பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. நானே ஓகே. ஹலோ, சார்பாக துணை செயலாளர் ஆர்.கே. மூர்த்தி அவர்களும் செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமாள்ராஜ் புராண குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருமாள்ராஜ் அவர்களுக்கு எங்கள் சார்பாக புராணி மூர்த்தி அவரை கௌரவப்படுத்துகிறோம். அண்ணா பாருங்க, கேமரா பாருங்க. இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வரல இங்கிட்டு அப்படியே நில்லு. கக்கரை கிராமத்தின் சார்பாக இங்கு பாராட்டு விழா நடைபெற்ற ஹரிஹரனுக்கு பொன்னாடை போட்ட வருகிறார்கள். விட்டுருங்க, அந்த இதை எடுங்க. எனது அண்ணனும் அன்புராஜ் அதிபர் அங்கீக ஆர்கெஸ்ட்ரா இயக்குனர் திருவாளர் செல்லமுத்தையா அவர்கள் இந்த பொன்னாடியான் ஹரிஹரனுக்கு அணிவிக்குமாறு அனுப்பிவிட்டார். அவர் பழனி அரங்காவலர் குழுவிலே அவருக்கு பதவி கிடைத்திருக்கிறது. இந்த விழாவில் அதையும் அறிவித்துக் கொண்டு இந்த ஷாலை போட்டு நடைபெற்றுக் பொன்னாடி அணிவிக்க தனியாக நேரம் ஒதுக்கி தரப்படும். தயவு செய்து இப்ப யாரும் பொன்னாடி எடுத்து மேடைக்கு வராதீங்க. மேலும் தொடர்ந்து புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க செயலாளர் அண்ணன் எம்.பி. சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் நன்றி. இந்த விழா ஒரு 3 ஆண்டுக்கு முன்னால் இதே மேடையில் எனது தம்பி பெருமாள்ராஜுக்கு இந்த ஊர் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது. ஆனால் தேத்தாம்பட்டி கிராமத்துக்கு முதல் நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதாவது உள்ளூரில் ஒரு திருவிழா நடத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை வந்து இவ்வளவு பெர்மிஷனை கொடுத்து இந்த தேத்தாம்பட்டி கிராமம் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஹரிஹரன் கரூர் மாவட்டத்திலே பிறந்தாலும் காரைக்குடி சங்கத்துக்கு பெருமை சேர்த்து இன்னைக்கு வந்து காரைக்குடி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் எனது தம்பி பெருமாள்ராஜ் ரசிகர் மற்றும் குழு சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிறவி என்பது மனிதனுக்கு தோன்றி புகழோடு தோன்றுங்க. தம்பிக்கு தான் பொருந்தும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 54 வயசு 55 வயசு ஆச்சு. இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சகலவேளா வந்தவன் என்பது தம்பி ஒருவருக்கு தான் நாடக உலகத்தில். ஏன்னா பாராட்டணும், ஒரு நாடகத்தில் வெளிநம நடத்துல 10 பேர் என்பது ஒரு ஹரிஹரன் தான். யாரு வெளினாலும் சரி அந்த நாடகத்தை சிறப்புடன் கொண்டு போறதுக்கு தகுதி உடைய ஒரு நடிகர் என்பது ஹரிஹரனுக்கு தான். இந்த பெருமை வந்து காரைக்குடி சங்கத்துக்கு தான் சார் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று நான் சார்ந்துள்ள கரம் அறக்கட்டளை உறுப்பினர்கள் சார்பாக எம்.கே. ரத்னப்பா அவர்கள், கே.பி.ஏ. காளிமுத்து அவர்கள் சார்பாகவும், எஸ். பிரபுராஜ் ஆர்மனிஸ்ட் அவர்கள் சார்பாகவும், கரம் அறக்கட்டளையுடைய நிர்வாகி
ஜெகதீசன் சுந்தரமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் 5000 ரூபாய் கரம் அறக்கட்டளை சார்பாக அன்பை கொடுத்து பெருமைப்படுத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் எனது சார்பாக தம்பிக்கு முன்னாடி அனுப்பிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்து சொல்லப்படாது பெருமாள் ராஜு என என் தம்பி கூட பிறக்காத தம்பி, ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன பெருமாள் ராஜா சுப்பிரமணியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். ஆனால் அவருக்கு இந்த விழாவில் நிறைய பங்கு இருக்கு. அவருக்கு எனது சார்பாக முன்னாடி அனுப்பிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தொடரட்டும் நிகழ்ச்சி. பெரியவர்களே, காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய ஆர்வலர் தேவகோட்டை அன்புக்குரிய ராஜன் அவர்கள் அவரை பாராட்டி உங்கள் அனைத்து ரசிகர்கள் சார்பாகவும் அவருடைய சொந்த சார்பாகவும் இப்பொழுது கணையாழி அணிவித்து காரைக்குடி சங்கமுடைய பெருமையா சொல்லி சொல்றாரு. ஆனா அவரு தான் கொடுக்கிறாரு. அதற்காகவும் நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் காரைக்குடி சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய அன்பிற்குரிய ராஜன் அவர்கள் சார்பாகவும் இப்பொழுது அண்ணன் பேசுவதற்கு முன்பாக அண்ணன் முன்னிலையிலேயே அவரும் வரப்போறாரு சங்கத்துக்கு, அவருக்கு கணையாளி அளித்து 10,000 ரூபாயை அவர்களுக்கு அன்பு காணிக்கையாக எங்களால் இயன்ற சிறிய பரிசினை அளிக்கின்றோம். ஒண்ணுமே தெரியாது, உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது, சும்மா இருக்க கட்டிக்கிட்டு தெரியாம அப்புறம் எதுக்கு வந்து பாக்குறேன். செல்லுல போட்டு நெட்ல போட்டுட்டே இருக்காங்க, அதெல்லாம் தெரியல அவருக்கு. விழா நாயகனுக்கு அருமையான மலேசியா தொழிலதிபர் ராஜன் அவர்கள் இங்கே பொன்னாடை பொருத்தி மோதிரம் ஒன்றை அணிவித்து விட்டார்கள். அதேபோல ஐயா தம்பிராஜ் ஐயா அவர்களுக்கு ராஜன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து விடுகிறார்கள். அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, கேமரா பாருங்க. செல்ல நெட்ல ஓபன் பண்ணா கொஞ்சம் வருவாங்க. நாரதர் ஒருத்தர் படம் மேற்கொண்டு ஊர் அசிங்கம் பிடிக்கிறாதியா. இங்க பாருங்க, அண்ணா கேமரா பாருங்க. கரூர் நாடக நடிகர் சங்க துணைத் தலைவர் பெருமாள் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நாதஸ்வர கலைமாமணி தமிழக கலை சுடர்மணி ஏ மூக்கியா ரூபன் எம் திருச்செல்வம் அவர்கள் சார்பாக ஆர்பி ஹரிஹரன் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாடி அணிவிக்கப்படுகிறது. தயவு செய்து சால்வை அணியக்கூடிய நபர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். தயவு செய்து இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். அனைவரும் தயவு செய்து ஒத்துழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தாளம் இசைக்கலைஞர் அன்பு அண்ணார் மாநகரை சேர்ந்த பள்ளியம் செட்டியார் அவர்கள்
ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கொடுப்பார்கள். மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அருமை சகோதரர், நாடக ஆசிரியர், பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் உடம்புடியை சேர்ந்த பி பெருமாள் அவர்களுக்கு மணப்பாறை சேர்ந்த நாடக சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பெற்று, எனது சார்பாக நாடக ஆசிரியர் அருமை சகோதரர், எனது ஊருக்கு பக்கத்தில் உள்ளவர் அவரு. ஆமா, ரொம்ப நிறைய மாணவரை உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னும் மென்மேலும் நல்லா வளரணும், வாழணும். எனது சார்பாக நமது உடம்புடியை சேர்ந்த பி பெருமாள் புலன குடும்பத்தின் சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்துகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய கரூர் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பு மாப்பிளை ஹரிஹரன் அவர்களுக்கு நமது ஊரைச் சேர்ந்த காரைக்குடி சங்கம் மற்றும் எங்களுடைய அன்பு நிர்வாகிகள் இந்த விழா மேடை இந்த விழாவையானது சிறப்புப்படுத்தக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய காரைக்குடி நடிகர் சங்கத்துடைய தலைவர் அன்பு அண்ணன் காந்தி அவர்களுக்கும் எங்களுடைய கரூர் நாடக சங்க சார்பாகவும் எங்கள் கரூர் நாடக சங்கத்தை பெருமைப்படுத்தி இந்த அளவுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பெருமை எங்களுடைய அன்பு மாப்பிளை ஹரிஹரன் அவர்களுக்கு பெருமையானது உண்டு. அதுபோல முதலாக இந்த அன்பு மாப்பிளையானது பெற்றெடுத்த அன்பு தந்தை தாய் தந்தை அவர்களுக்கு முதலாவதாக எங்களுடைய பொன்னாடியானது வழங்க நான் காத்திருக்கிறேன். எங்களுடைய அன்பு மாமா என்னும் ராஜபுரிகள் அவர்களுக்கு இந்த பொன்னாடியானது கரூர் நடிகர் சங்க தலைவர் நான் வி கே சிவராஜ் அவர்கள் இந்த பொன்னாடி. அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க. எங்களுடைய அன்பு அக்கா ரோஜாராமணி அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் கரூர் நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் பெருமாள்ராஜ் அவர்கள் இந்த பொன்னாடியானதை வழங்குகிறார். நமது பகுதியிலே பெருமாள்ராஜ் என்ற பெயர் நாமத்தை பெற்று நாரதர் வேடமிட்டு நடிக்கும் பெருமாள்ராஜை தான் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். கரூர் பகுதியிலே கரூர் நடிகர் சங்கத்திலே நகைச்சுவை நடிகன், அதாவது நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா பப்புன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நான் ஒரு காலத்தில் இன்றும் ஒரு காலத்தில் இன்னைக்கு நான் பப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மகாபாரதம் என்ற ஒரு கதாபாத்திரத்திலே நான் காமெடியான், பாசத்துக்குரிய என் உடன் பெருவா சகோதரன் அரியவர்கள் அந்த நாடகத்திலே கிருஷ்ணன், மகாபாரதத்தில் கிருஷ்ணன் என்றால் எவ்வளவு மிக முக்கியம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உள்ளத்தின் நல்ல உள்ளம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பாசத்துக்குரிய சகோதரன் அவர்கள் அதுல கிருஷ்ணனாக நடித்தார். அன்று நான் பலராமன், அம்மா தந்தை அவர்கள் வரவில்லை. ஆனா கருவது பகுதியிலே எங்களுக்கு பிரிமை சேர்த்த காரணத்துக்கான பாசத்துக்குரிய தம்பி அவர்களுக்கும் எங்களை இந்த ஏதாவது தென்பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு சில பகுதிகள் நாடகங்கள் தான் நடிப்பீர்கள். நாங்கள் கரூர் பகுதியை சேர்ந்தவர்கள் அனைத்து நாடகத்திலையும் வட்டம் எடுப்போம். அனைத்து நாடகம் என்றால் உங்களுக்கு என்னவென்று புரியாது. பற்பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. ஐயா அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொன்னர் சங்கர், காத்தவராஜன், கட்டபொம்மன், மதுரை வீரன், கிருஷ்ணலீலா, இடிதாங்கி, நல்லவங்காள் மற்றும் கோவலன் கண்ணகி, இப்படிப்பட்ட லலிதாங்கி, தூக்கி இப்படி பற்பல நாடகங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்த
என் தந்தையின் மேலான பாசத்துக்குரிய ஐயா அவர்கள், ஐயா அம்மா அவர்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. கரூர் பகுதியிலே பெயர் சொல்லும் அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஐயா அவர்கள் இந்த ஒரு நல்ல ஒரு கலை செல்வத்தை பெற்று எங்களுக்கு கரூர் பகுதிக்கு, கரூர் மாவட்டத்தில் மென்மேலும் பெருமை என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு அம்மா அவர்கள், ஐயா அவர்களுக்கு மட்டும் தாய் தந்தையார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி எங்களுடைய கலை பணியை, ஏன்னா கலை என்றால் கரூரில் தான் உருவாக்கம். பற்பல நாடகங்கள் எல்லாம் தென்பகுதியில் நடிப்பார்கள், அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா ஆணித்தரம் கரூராக தான் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய இன்னும் சினிமா நடிகர் அன்புக்குரிய அண்ணன் இன்னும் தம்பிராமி அவர்களுக்கு இந்த பொன்னாடி இன்னும் எங்களுக்கு, அதாவது எங்களுடைய நடிகர் சங்கத்தை வளர்த்தக்கூடிய திறமையான நாங்கள் சின்ன சிறுவன் தான் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் எங்களை காத்து கொடுத்த என்னுடைய அன்பு தலைவன், இன்னும் நம்ம காரைக்குடி சங்க தலைவர் அன்புக்குரிய அண்ணன் இன்னும் காந்தி அவர்களை அன்புடன் உலகிலும் அனுமதி வாசியாது. அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, கேமரா பாருங்க அண்ணே. என்ன எங்களுடைய அப்பு மாட்பாறை, அதாவது கரூரில் இருந்து இங்கே பெருமை சேர்த்துக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு கரூர் நடி சின்னத்துக்கு பெருமை, இதெல்லாம் வளர்க்கக்கூடிய திறமை இந்நாட்டில் உள்ள கலைஞர்களுடைய பெருமை. அதனால எங்களுடைய கரூர் நாடக சங்கம் சார்பாக எங்களுடைய மாப்பலை சாரி, அதாவது இந்த பெரும்பலையானது விழா தலைவன் எங்களுடைய அன்பு அண்ணன் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு, எங்களுடைய அன்பு அண்ணன் அதாவது பெருமாள்ராஜ் அவர்களுக்கு, என்னுடைய அன்பு மாப்பிள்ளை 2 பேருக்கும் இந்த பொன்மாடை